மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள LIC கிளை அலுவலகத்தின் 2வது தளத்தில் உள்ள மேலாளர் அறையில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதியன்று இரவு 8:15 மணியளவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அலுவலக அறையில் பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளரான கல்யாணி நம்பி என்பவர் தீயில் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தீ விபத்து நடைபெற்ற அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி நிர்வாக அதிகாரியான ராம் என்பவருக்கு காலில் தீ விபத்து ஏற்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கல்யாணி நம்பியின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்வு நடைபெற்றது. தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாணி நம்பி தனது செல்போனில் இருந்து தன்னிடம் பதற்றத்துடன் பேசியதாகவும் போலீசுக்கு போன் செய்ய கூறியதாகவும் தெரிவித்த அவரது மகன் லட்சுமி நாராயணன் தனது தாயாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் அலுவலகத்தில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதில் தீ விபத்து நடைபெற்ற போது அலுவலகத்திற்குள் வைத்து கல்யாணி நம்பி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு ராம் பதற்றத்துடன் வெளியே வந்து கதவை பூட்டி தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மேல LICல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அந்த 2 வங்கி ஸ்டாஃபும் போனோம் சார். போயின்னா அவங்க கதவை லாக் போட்டு வச்சிருந்தாங்க, கண்ணாடி கதவை. நானும் அந்த 3 பேரும் சேர்ந்து கதை உடைச்சோம். உள்ள இருந்து ஒரு ஆள் ரெஸ்கியூ பண்ணி நாங்க கூட்டி வந்துட்டோம் சார். போறப்போ எங்கிட்ட சொல்லிட்டு போனாரு, உள்ள ஒரு மேனேஜர் மேடம் மாட்டிக்கிட்டாங்கன்னே. நாங்க 2nd ஃப்ளோரே நாங்க ரீச் பண்ண முடியல, அவ்வளோ ஒரு கரும்புகை, ஒன்றும் பண்ண முடியல சார். தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ராமிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான தகவல்கள் ஒவ்வொன்றும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தன. கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியில் இருந்து பணி உயர்வு பெற்று முதுநிலை மேலாளராக மதுரை LIC கிளை அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தார். கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணியில் இருக்கும் ராம் சில ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடு செய்திருப்பதை கண்டறிந்தார். சுமார் 40 பேருக்கு வழங்க வேண்டிய காப்பீட்டு தொகையை வழங்காமல் அதனை 1 வருடத்திற்கு மேலாக நிறுத்தி வைத்திருப்பதையும் போலியான ஆவணங்கள் மூலம் பணத்தை ராம் கையாடல் செய்திருப்பதையும் கண்டறிந்த கல்யாணி நம்பி இதுகுறித்து ராமிடம் தொடர்ந்து விசாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. தனது கேள்விகளுக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரித்திருக்கிறார். தனது மோசடி வேலைகள் அம்பலமானதால் பதறிப்போன ராம் கல்யாணி நம்பியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த மாதம் 17ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் அலுவலகத்தில் அனைத்து பணியாளர்களும் வெளியேறும் வரை காத்திருந்த ராம் அங்கு பணியில் இருந்த முதுநிலை மேலாளர் கல்யாணி நம்பியின் அறைக்குள் புகுந்துள்ளார். தனக்கு எதிரான ஆவணங்களை அவரிடம் சண்டையிட்டு பறித்து அதன் மீது தான் கையோடு எடுத்துச் சென்றிருந்த பாட்டிலில் இருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார். உடனடியாக தனது மகனுக்கு செல்போனில் அடைத்த கல்யாணி உடனடியாக போலீசுக்கு போன் செய்து வரச்சொல் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கல்யாணியின் மீதும் பெட்ரோலை ஊற்றி உயிரோடு தீ வைத்துவிட்டு அவர் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக வெளிப்பக்கமாக கம்பியை வைத்து கதவை பூட்டிச் சென்று விட்டதாக ராம் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். தன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று தனது காலிலும் பெட்ரோலை ஊற்றி ராம் தீ வைத்துக் கொண்டதாகவும் இந்த கொலையை செய்ய 6 நாட்களாக திட்டமிட்டதும் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக CCTVயில் சிக்காமல் இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக CCTV பொருத்தும் நபர்களை அணுகி CCTVயை ஆஃப் செய்வது எப்படி என்று கேட்டறிந்துள்ளார். CCTVயின் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு கல்யாணியின் அறையில் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மேலும் புகையோ தீ விபத்தோ நேர்ந்தால் மேல் இருந்து அறைக்குள் தானாகவே பீச்சி அடித்து தீயை தடுக்கும் நீரை நிறுத்துவது எப்படி என்று தீயணைப்புத்துறை நண்பர் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட ராம் அதன்படி நீரின் இணைப்பை முன்கூட்டியே ஆஃப் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் LIC உதவி நிர்வாக அதிகாரி ராமை கைது செய்தனர். ராம் காலில் உள்ள காயம் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். கல்யாணி நம்பியின் கணவர் அழகிய நம்பி ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிரபல தொகுப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த வகையில் ராம் முறைகேடு செய்தார் என்பது குறித்து LIC அதிகாரிகளுடன் இணைந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ்.